ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம சேனலில் வந்து நியூ சிலபஸ் டிஎன்பிசி நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரகர வேறுபாடு அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரூப் 4 நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழுக்கு வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். டிஎன்பிசி நியூ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த ரகர வேறுபாடு வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நம்ம சேனலில் வந்து டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ரகர வேறுபாடில் வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதே மாதிரி கொடுத்துருவாங்க அறம். ஸோ இந்த அறம்னா என்ன, ஸோ இந்த அறம்னா என்ன, ஸோ அப்படி தான் வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த அறம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருவி. இந்த அறம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மம். அடுத்து பாருங்கள் அரி. இந்த அரினா வெட்டு. இந்த அரினா தெரிந்து கொள், எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள் இந்த அறை. இந்த அறைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதி. இந்த அறைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு உள்ளிடம். ஸோ நம்ம வீட்டோட ரூம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த வீட்டு அறை தான் வந்து இந்த அறை வந்து மீன் பண்ணோம். இந்த அறைனா நம்ம பாதி. அடுத்து பாருங்கள் அறிவை. ஸோ அறிவைனா பெண்ணு. இந்த அறிவைனா தெரிந்து கொள்ளு. அடுத்து பாருங்கள் அருமை. இந்த அருமைனா சிறப்பு. இந்த அருமைனா நிலையின்மை. அடுத்து பாருங்கள் ஆற என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய. இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிய. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்காச்சும் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் ஸோ இந்த இறைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இறப்பு. இந்த இறைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இறப்பு. நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் இறை. ஸோ இறைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தீனி உணவு. இந்த இறைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுள். அடுத்து பாருங்கள் ஸோ இரவுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரவு நேரம் சொல்கிறோம் இல்லையா, ராத்திரி. ஸோ அதான் இரவுன்னு சொல்லுவாங்க. இந்த இரவுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரத்தல், செத்து போகிறோம் இல்லையா, அதை சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் இறங்கு. ஸோ இறங்குன்னா இறங்குதல். இந்த இறங்குன்னா கீழே இறங்குதல். அடுத்து பாருங்கள் இருப்பு. ஸோ இருப்புன்னா வந்து உலோகம். இந்த இருப்புன்னா வந்து புதர். அடுத்து பாருங்கள் ஈரல்னால் வந்து வருந்துதல். இந்த ஈரல்னால் நெருக்கம். அடுத்து பாருங்கள் உறவு. இந்த உறவுன்னா வலிமை. இந்த உறவுன்னா சுற்றம். அடுத்து பாருங்கள் உரு. ஸோ உருன்னா வந்து வடிவம். இந்த உருன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகுதி. அடுத்து பாருங்கள் உரை. இந்த உரைனா சொல்லு. அடுத்து பாருங்கள் தோல் உரை. இந்த உரைனா மூடி. அடுத்து பாருங்கள் உரல். ஸோ உரல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தானியம் குற்றும் கருவியை தான் வந்து உரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உரல்னால் வந்து துன்பம். அடுத்து பாருங்கள் உறவுன்னா வந்து வலிமை. இந்த உறவுனா உறவினர். அடுத்து பாருங்கள் ஊர்னா ஒரு நகரத்தை குறிக்கும் இல்லையா, ஊரானா என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரக்க. அடுத்து பாருங்கள் எரின்னா தீ. இந்த எரின்னா வீசு, தூக்கி போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எரி. அடுத்து பாருங்கள் ஏரி. ஸோ ஏரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலை. இந்த ஏரின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மரம் ஏறுதல். அடுத்து பாருங்கள் ஒருன்னா வந்து ஒன்று. இந்த ஒருன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுத்தல். அடுத்து பாருங்கள் கறி. இந்த கறின்னா அடுப்பு கறி. இந்த கறின்னா மாமிசம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ கறி சரியான பொருள் வேறுபாடு அறிந்து வந்து கூறுக அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஆப்ஷனில் வந்து நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படி. ஸோ எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள் கரை. ஸோ இந்த கரைன்னா ஓரம். இந்த கரைன்னா வந்து அழுக்கு, நம்ம சட்டை அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. அடுத்து பாருங்கள் குருகுன்னா அன்னம். இந்த குருகுன்னா சுருங்கு. அடுத்து பாருங்கள் கூரை. ஸோ இந்த கூரை என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டு முகடு. வீட்டுக்கு மேலே ஓடு வைக்கிறோம் இல்லையா, அந்த கூரைன்னு சொல்லுவாங்க. இந்த கூரைன்னா ஆடை, கூரைப்பட்டு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அடுத்து பாருங்கள் கூறியன்னா கூர்மையான. இந்த கூறியன்னா சொல்லியபடி, கூறியபடி நீ நட, சொல்லியபடி. அடுத்து பாருங்கள் செருன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா திமிரு. இந்த செருன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வயல்.
அடுத்து பாருங்கள் செரித்தல். செரித்தல்னால் ஜீரணமாதல், உணவு செரிக்கிறது இல்லையா, அதை சொல்லுவாங்க. இந்த செரித்தல்னால் திணித்தல். அடுத்து பாருங்கள் தறி. ஸோ தறின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அணிந்துக்கொள். இந்த தறின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டு. அடுத்து பாருங்கள் திரைன்னா அலை. இந்த திரைன்னா கப்பம். அடுத்து பாருங்கள் துறவு. துறவுன்னா கிணறு. இந்த துறவுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா துறந்து விடுதல். அடுத்து பாருங்கள் நிறை. நிறைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வரிசை. ஸோ இந்த நிறைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைந்து வைத்தல். அடுத்து பாருங்கள் பறவை. ஸோ பறவைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பாருங்கள் பறவை. இந்த பறவைன்னா பறக்கணும். அடுத்து பாருங்கள் பரி. பரின்னா என்னென்னு நமக்கு தெரியும், குதிரை. இந்த பரின்னா என்னென்னா பறித்து கொள்ளுதல். உங்கள்கிட்ட நான் வாங்கிக்கிறேன், பிடுங்கிக்கிறேன், அதுதான் வந்து இந்த பறித்து கொள்ளுதல். அடுத்து பாருங்கள் பொரி. பொரின்னா வந்து நெல் பொரி. நம்ம நெல் இருக்கு இல்லையா, அரிசி இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு அதிலிருந்து வந்து நம்ம பொரி சாப்பிட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பொரி வந்து தயாரிப்பாங்க. ஸோ அந்த இந்த பொரின்னா நெல் பொரி. இந்த பொரின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இயந்திரம். அடுத்து பாருங்கள் மரம். மரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தரு. இந்த மரம்னா வந்து வீரம். அடுத்து பாருங்கள் மரின்னா இறை. இந்த மரின்னா மான்குட்டியை வந்து மரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் விரல். இப்போ விரல்னால் நம்மளுடைய கை விரல். இந்த விரல்னால் வெற்றி. ஸோ அவ்வளோதான். வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரா, இந்த ரா. ஸோ இதுதான் வந்து ரகர ரகர வேறுபாடு. இப்போ வந்து 38 கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ இந்த விரல், இந்த விரல் ரெண்டுமே கொடுத்துட்டு இதுக்கு சரியான பொருளை வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும். அது மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் இருக்கும். நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கலெக்ஷன்லாம் வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.